எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஜிக்கிட்டான் ஜிக்கிட்டான் ஜிக்காத சீமான், ஜிக்கிட்டான் ஜிக்கிட்டான் ஜிக்காத சீமான், சிக்கிட்டான் சிக்கிட்டான் சிக்காத சீமான், சிக்கிக்கிட்டானே. கார்த்திகா கார்த்திகா எங்க இருக்கீங்க? எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குது. சொத்து பட்டியல் படிங்கக்கா, சொத்து பட்டியல படிங்க. அன்னைக்கு படிச்சீங்களக்கா பெரியாரோடத, இன்னைக்கு மறுபடியும் படிங்க, ஆசையா இருக்குன்னு கேக்குறேன். பெரியாரின் சொத்து பட்டியல், பெரியாரின் சொத்து பட்டியல், இதோ படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன். ஐயோ நான் வேற பாருங்க கார்த்திகா மாதிரி பேசணும்ல. ஈரோட்டு ஈர வெங்காயத்தோட சொத்து பட்டியல் படிக்கிறேன், கேளுங்க. ஓவரா அடிச்சுட்டேங்கா. அம்புட்டோ படிங்க படிங்க படிங்கக்கா. பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி, பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலை பள்ளி திருச்சி, நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு மழலையர் பள்ளி திருச்சி, சாமி முதியோர் இல்லம் திருச்சி, பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி திருச்சி, பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஜெயங்கொண்டம், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி சில்லாத்தூர் வெட்டிக்காடு, பெரியார். அக்கா படிச்சதை கேட்டீங்கல்ல கேட்டீங்கல்ல அக்கா. இதுல ஏதோ ஒண்ணு லேண்டா இருக்குதா, ஐ மீன் பிளாட்டா இருக்குதா, இல்ல விவசாய நிலங்கள், எஸ்டேட்டுகள், ரெசார்ட்டுகள், கெஸ்ட் ஹவுஸ்கள், அப்படி எதுவுமே இதுல இல்லையேக்கா. இது உண்மையாலுமே ஈரோட்டு ஈர வெங்காயத்தோட சொத்துப்பட்டியல் தானே? அந்த ஆளு தெலுங்குக்காரருக்கா, தெலுங்கா கன்னடமா நமக்கு தெரியல. அப்புறம் தமிழர்கள்னாலே அந்த ஆளுக்கு பிடிக்காதுக்கா, திராவிடக்காரருக்கா. எப்பேற்பட்ட மானமிகு வீரமிகு அந்த மிகு இந்த மிகு தமிழர்களை, ஆக்சுவலா தமிழர்களா நம்பிட்டு இருக்கிறவங்களே, நான் மலையாளிங்கிறதுனால உங்களை தப்பு சொல்லல, இந்த நாம் தமிழருக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். வேணா இப்படி வச்சுக்கோங்க, மலையாளிகளுக்கா மானமிகு வீரமிகு அந்த மிகு இந்த மிகு மலையாளிகளுக்கு. இப்போ ஓகே ஆயிடுச்சா, ஈக்குவல் ஆயிடுச்சா? ஏன்னா சீமானோட எஸ்டேட்டை பத்தி பேசும்போது 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது பாத்தீங்களா. படிங்கக்கா, சொத்து பட்டியல படிங்க. சரி, அந்த பட்டியலை படிக்கிறதுக்கு முன்னாடி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது என்னன்னு படிச்சிடலாம். இந்த 2 வெண்ணெய்கள், அது என்னன்னா இந்த 2 வெண்ணெய்களுக்கும், அதாவது அக்கா கைல்வெளிக்கும் இந்த சில்லறைக்கும், இந்த சில்லறைக்கும் அக்கா கைல்வெளிக்கும், இவங்க 2 பேத்துக்கும் அப்பா வகையிலயோ தாத்தா வகையிலயோ முப்பாட்ட வகையிலயோ கூட நயா பைசா வரல. 2 பேரும் எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு சம்பாதிச்சுதாமா. கையலக்கா எங்க வேலை பாக்குறாங்கன்னா நைட்டி கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. அக்காவோட ஆபீஸ்ல மேக்கப் பண்ணி சாரி கட்ட வேண்டிய வேலை இல்லை. தட் மீன்ஸ் ஆபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். அக்காவை சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க அந்த ஆபீஸோட காஸ்டியூமே நைட்டி தான். ஏன்னா அந்த ஆபீஸோட சிஇஓ, எம்டி, ஜிஎம், ஏஜிஎம், மேனேஜர், ஃப்ளோர் மேனேஜர், அப்புறம் அக்காவோட சீனியர், அவரு வரைக்கும் அக்காவுக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன தெரியுமா? அந்த சிஇஓ எம்டி என்ன பண்ணுவாருன்னா, குளிச்சுட்டு வந்து தலையை தவட்டி துண்டை பெட்டு மேலேயே போட்டுருவாரு. போட்டதுக்கு அப்புறம் பீரோவை திறப்பாரு அந்த எம்டி. கைக்கு கிடைச்சது கரகர இழுத்துருவாரு. எதை எடுக்கிறேன் எதை வைக்கிறேன்னு கூட தெரியாம எல்லாத்தையும் களைச்சு போட்டு படபடன்னு மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவாரு. வெளியே வந்தா ஷூவை பாலிஷ் போட்டு வைக்கணும், சாக்ஸை துவைச்சு வைக்கணும். அப்புறம் ஜிஓ எம்டி இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அக்காவோட ஆபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அக்காவோட ஆபீஸ் ஒர்க் 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். கயல்விழி அக்காவுடைய ஆபீஸ் ஒர்க்க சொல்றேன் கேளுங்க. பஞ்ச் வைக்கிறதே காலையில 5:30 மணிக்கு. பஞ்சுங்கிறது இந்த விரல் வைக்கிற கியூஆர் இல்லைங்க, பிரஷ்ல பேஸ்ட போடுறது. அப்ப ஆரம்பிக்க அக்காவுடைய வேலை. அப்படி ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் அக்காவுக்கு வேலை இருக்கும். அந்த 11 மணிக்கு அந்த எம்டிக்கு பாட்டு பாடினாதான் அந்த எம்டி தூங்குவார். ஜேஎம்டிக்கு ஒரு பாட்டு இருக்கு, கண்ணான பூ மகனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரியனே. ஆத்தா அழுத கண்ணி ஆறாக பெருகி வந்து தொட்டில் நினைக்கும் வரை உன் தூக்கம் தொலைக்கும் வரை, கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே. இப்படி ஜேஎம்டிய தூங்க வச்சுட்டு இந்த பக்கம் வந்தா சிஇஓ இருப்பாரு. சிஇஓக்கு ஒரு பாட்டு பாடணும். சிஇஓ தனியா ஒரு பாட்டு பாடுவாரு. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் நடுவினிலே ஓ சீமான் நடுவினிலே. இப்படியெல்லாம் சிஓவை தூங்க வச்சோம்னா சிஓ முழிச்சு இன்னொரு பாட்டு பாடுவாரு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, அது
அது சீமானுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா அது அவங்க அப்பா படத்துல இருக்கிற பாட்டு. பாரதி ராஜா படத்திலேயே இந்த படத்துல இருக்கிற இந்த பாட்டு தான் சீமானுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாயி போச்சு கணக்கு. இதெல்லாம் யாரு கொடுத்த சுதந்திரம்? இந்த வேலைக்காரி கயல்விழி கொடுத்த சுதந்திரம். கழுத்தை புடிச்சிட்டாங்களே அன்னைக்கு, கழுத்தை கட்டியமா புடிச்சுக்கிட்டாங்க. கொள்ளையில இத்தனை பிள்ளைங்க இருக்கையில மாமா மாமா அப்படின்னு பாடினாங்க. இப்ப நமக்கு இது பிரச்சனை அல்ல, இது பிரச்சனையே அல்ல. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஊறி நாரி போன கதை. இந்த வேலைக்கு தான் சீமான் கயல்வெளிக்கு சம்பளத்தை கொட்டி கொட்டி கொடுக்கறாரு. கயல்வெளி வீட்டை கூட்டி கூட்டி வைக்கிறதுனால சீமான் சம்பளத்தை கூட்டி கூட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி சம்பாதிச்ச கயல்வெளி தான் இந்த 25 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கினாங்க? எல்லாம் கூட்டி கூட்டி கஷ்டப்பட்டு வாங்கின நிலம் தான். யோசிச்சு பாருங்க, 24வது வருஷத்துல இந்த இடத்த வாங்கியிருக்கிறா. அப்படி இந்த சில்லற பையன் 24 25 ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம மனோஜ் தோழர் அளவுக்கு டாக்குமெண்ட் எடுத்து பேசுற அளவுக்கு எல்லாம் நமக்கு அறிவு இல்லைங்க. அவர் பேசுறதுதான் நம்ம பேச போறோம். அந்த வருஷத்துல மொத்தம் 6 தடவை இந்த சில்லற பையன் கை கட்டி பேசினா, ஞாபகம் இருக்கா? மாவீரர் நாள் செலிப்ரேட் பண்ணணும், நீங்க டெலிபரேட் பண்ணி காசை கொடுங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பண்ற காசை கொடுங்க, அந்த ஃபங்க்ஷன் பண்ற காசை கொடுங்க, அப்புறம் மழை பெஞ்சிருக்கு காசை கொடுங்க, வெயில் அடிச்சிருக்கு காசை கொடுங்க. இப்படி வாங்கின காசு எல்லாம் கொண்டு போய் கூட்டிக்கிட்டு இருக்கிற கயல்விழி கிட்ட காசை கொடுத்தா அந்த அம்மா நேரா தூக்கிட்டு போய் இடம் வாங்கி போட்டிருக்காமா. இடம் மட்டும் வாங்கினா பரவாயில்லைங்க, 1600 கிராம் நகை வச்சிருக்காங்களாமா. 1.5 கிலோ பிளஸ் ஒரு 100 கிராம், 1.5 கிலோக்கு மேல. நம்ம அண்ணாச்சி கடையில போய் பச்சை பயிறு வாங்கி வச்சிருப்போம்ல, அந்த அளவுக்கு 1.5 கிலோக்கு நகை வாங்கி வச்சுக்கிறாங்க. 1.5 கிலோ கறி வாங்குற கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல 1.5 கிலோ நகை வாங்கி வச்சிருக்கிறாங்க. போன்லெஸ் வாங்கினா விலை அதிகமாயிரும்னு போனோட வாங்குற இந்த தம்பிங்க கிட்ட இருந்து காசை வாங்கி அக்கா சொகுசா நகை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி கயல்விழி அக்கா மேல நேரடியா எந்த குற்றச்சாட்டும் சொல்ல விரும்பல. காசு வாங்கினதெல்லாம் சில்லற பையன், அதை கொண்டு போய் கயல்விழி கிட்ட கொடுத்தா கயல்விழி சேவிங்ஸ்ல வச்சிருக்காங்க. பெரியார் ஏதோ ஒரு சொத்தை தான் பேர்லயோ இல்ல 2வது வைஃப் நீங்க சொல்ற மணியம்மை பேர்லயோ இல்ல ஏதோ ஒரு அட்மினோட பேர்லயோ ஒன்ன கூட வாங்கல கார்த்திகாக்கா. எல்லாமே ட்ரஸ்ட், எல்லாமே சேவா சங்கங்கள், எல்லா சொத்துமே ஸ்கூலு, ஆசிரமம், ஹாஸ்பிட்டலு, காலேஜ், ஆரோக்கியமான கல்வி, ஆரோக்கியத்துக்கு மருத்துவமனை, அனாதைகளுக்கு ஆசிரமங்கள். இது எல்லாமே எங்களுக்கே தெரியாதது, நீங்க தான் படிச்சீங்க, நானா படிச்சேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லி ஒரு கூமுட்டை பையன் உங்களை எல்லாம் கூமுட்டையாக்கி அவனுக்கும் அவன் மொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் மூட்டை கணக்குல சொத்து சேர்ந்து வச்சிருக்கான். ஏங்க கார்த்து, இதெல்லாம் பட்சிங்களா கார்த்து? எந்த சுயநலமும் இல்லாம எல்லாம் இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, நிலத்துக்காக, நீருக்காக, வானுக்காக, மழைக்காக, அப்படி இப்படின்னு சொன்னாரே. ஆனா இது எல்லாமே அவங்க பொண்டாட்டிக்காகங்கிறது நமக்கு தெரியாம போச்சே. அவர் கொடுத்ததுல ஒரு ப்ராப்பர்ட்டி கூட அவ பொண்டாட்டியோட அப்பா கொடுத்ததோ தாத்தா கொடுத்ததோ இல்ல இவன் அப்பா கொடுத்ததோ அம்மா கொடுத்ததோ லேதோ. எல்லாம் தம்பிகளிடமும் உங்ககிட்டயும் திரள் நிதியில திரட்டின பார்த்து பணமா. இது வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டா பேசிட்டேன், ஆனா உண்மையை பேசணும்ல. இது எல்லாமே திரள் நிதியா திரட்டின பணத்துல இவர் திருடி சேர்த்துக்கிட்ட சொத்துக்கள். எல்லா பர்சனலுமே பொண்டாட்டி பேர்ல தான் இருக்குது. ஏன் கட்சி டாக்குமெண்ட் கூட பாக்கியராஜ் ஏதோ பாக்கியராஜ் பேர்ல தான் இருக்காமா. நாம் தமிழர் பேர்ல 3 கோடுதான் இருக்காமா. அந்த நாம்க்கு நடுவுல ஒரு மாவை போட்டுக்கோங்க, அதுதான் உங்க ப்ராப்பர்ட்டி. மொத்த தம்பிகளுக்கும் 3 கோட்டை போட்டுட்டு மொத்த சொத்தையும் பொண்டாட்டி பேர்ல போட்டுட்டு சீமான் மண்ணுக்காக, மலைக்காக, மக்களுக்காக, கடலுக்காக, கடலம்மாவுக்காக, நீரம்மாவுக்காக, மரம் அம்மாவுக்காக, இதெல்லாம் எதுக்காக? அவன் பையனோட அம்மாவுக்காக. அப்புறம் கார்த்திகாக்கா உட்பட எல்லா யோகி சிகாமணிகளே, உங்க யோகி சிகாமணி தலைவரோட சொத்து பட்டியல பாத்துட்டீங்கல்ல. எல்லாம் ரீசெண்டாக களவாடப்பட்டதோ எல்லா ப்ராப்பர்ட்டிகளும் பர்சனல் நேம்ல தான் வச்சுட்டு இருக்கா அன்பே. ஆனா நீங்க இவனையெல்லாம் நம்பி நான் பேச்சு பேசுறீங்க. இதெல்லாம் அடுக்குமாடா உங்களுக்கு? ஒரு பீத்த வயனுக்காக, சுயநலம் முடிச்சவனுக்காகவே நீங்க பேசும்போது கொள்கைக்காக நான் பேசாம போயிருவேனா? பேச வேண்டாம், இனி உங்களை பேசுன்னு பேச வேண்டாம். நான் மட்டும் பேசினா பத்தாது, நம்ம எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.